தி போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன், ஆங்கிலத்தில் பக்கம் 67. பாடத்தின் தலைப்பு நினைவு கூறுதல் ராபோஜனம். இதற்கான விளக்க உரை: இயேசு கழுதையின் மேல் ஏறி வந்து தம்மை இஸ்ரேலின் ராஜாவென முன்வைத்த 50 நாளைக்கு பின்னர் முதற்பேரானவர்களின் சபையை கடந்து போவதற்கான நிழலான பஸ்கா வந்தது. இதற்கு ஆதார வசனமாக ஸ்நானகன் யோவான் கூறினதாவது: யோவான் 1:29. இயேசுவே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருந்தார். அவர் இதை செய்ய வேண்டுமானால் அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக வேண்டும். மேலும் இதற்கு அப்போஸ்தலர் பவுல் 1 கொரிந்தியர் 5:7 நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, ஆதலால் பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்றும் கூறியுள்ளார். இயேசு தம்முடைய சீசர்களோட கூட நிழலான பஸ்கா ஆட்டுக்குட்டியினை புசித்தார். பின்னர் தம்முடைய சொந்த மாம்சத்திற்கும் தம்முடைய சொந்த இரத்தத்திற்கும் அடையாளமான புளிப்பில்லாத அப்பத்தையும் திராட்சைப்பழ ரசத்தையும் அவர் எடுத்து நிஜமான பஸ்கா ராபோஜனத்தை நிறுவினார். நிஜமான ஆட்டுக்குட்டி என அவரது மரணத்திற்கான நினைவு கூறுதலாக இயேசுவின் பின்னடியார்கள் இதை செய்ய வேண்டும். யோவான் 6:53. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மைதான். இது இருதயத்தினுடைய அனுபவங்களை அடையாளப்படுத்தவில்லை எனில் வெளிப்புறமான அனுசரிப்பில் ஒரு பயனும் இல்லை. இயேசுவின் பின்னடியார்கள் தங்கள் இருதயங்களில் அவரது மரணம் தான் முழு உலகத்தினுடைய பாவங்களுக்கான மீட்கும் பொருள் விளைக்கிரியம் என்றும் இது இல்லாமல் நித்திய ஜீவன் ஏதும் இருப்பதில்லை என்றும் உணர்ந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இத்தகைய விசுவாசிகளே உலகத்தாருக்கு முன்னதாகவே முதலாம் உயிர்த்தெழுதலின் மூலம் ஜீவனுக்குள் கடந்து போகிறவர்களாக முதற்பேரான சபையில் அடங்குபவர்களாய் இருப்பார்கள். பரிசுத்த பவுல் அடிகளார் நினைவு கூறுதல் ராபோஜனத்திற்கான இன்னும் ஆழமான அர்த்தத்தினை எடுத்து காட்டுகின்றார். 1 கொரிந்தியர் 10:16 மற்றும் 17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். இயேசுவின் பின்னடியார்கள் அனைவரும் பிற்கப்படுகின்றதான ஒரே அப்பத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர். பாடுகளின், அவமானத்தின், நிந்தனையின் மற்றும் மரணத்தின் ஒரே பாத்திரத்தில் பங்கடைபவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர். இப்படியானவர்கள் மாத்திரமே இதற்கு ஆதார வசன பகுதியாக அப்போஸ்தலர் 3:19 முதல் 23 வரை வசனங்களை வாசித்து அறியலாம். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரில் இருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். மோசே போன்ற உலகத்தின் தீர்க்கதரிசியின் அவரது மகிமையடைந்த சரீரத்தின் அங்கத்தினர்களாகவும் காணப்படுவார்கள். சீசர்கள் ஒருவருடைய பாதங்களையும் ஆண்டவருடைய பாதங்களையும் கூட கழுவி விடுவதற்கு புறக்கணித்தனர். இயேசு சடங்காக இல்லாமல் தாழ்மையான பாடம் புகட்டும் வண்ணமாக அப்பணிவிடையை செய்தார். அப்பாடத்தினுடைய அர்த்தம், நாம் கிறிஸ்துவின் அங்கத்தினர்கள் என நம்மால் முடிந்த எந்த பணிவிடையையும் ஒருவருக்கொருவர் புரிந்திட வேண்டும் என்பதாகும். இதற்கு ஆதார வசனமாக அப்போஸ்தலர் 9:5. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். மற்றும் 1 கொரிந்தியர் 12:27. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள்.
ராபோஜனத்துக்கு பிற்பாடு இயேசு 11 பேருடன் கூட யூதாஸ் அவரை முத்தத்தினால் அதிகாரிகளுக்கு காட்டிக் கொடுத்த இடமாகிய கெத்சமனேக்கு போனார். பின்தொடர்ந்தது நமது கர்த்தருடைய ஜீவியத்தின் நாம் நினைவில் வைக்கப்படத்தக்கதான இறுதி முடிவு நிகழ்வுகள்.